Hi friends, welcome back to JKV friends channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆன் லைட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல இந்த LDR சென்சார் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். இந்த LDR சென்சார் வேணும்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆன் லைட் செய்யறதுக்கு தேவையான பொருள் 2 LED லைட், ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் ஒரு ஸ்விட்ச், அப்புறம் 3 ரெசிஸ்டார், 220K ரெசிஸ்டார் ஒன்று, 15K ரெசிஸ்டார் ஒன்று, 5K ரெசிஸ்டார் ஒன்று, அதுக்கப்புறம் LDR சென்சார் ஒன்று, அப்புறம் BC547 டிரான்சிஸ்டார். இந்த பொருள் தான் வேணும். வாங்க எப்படி செய்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்க டிரான்சிஸ்டார் எடுத்துக்கோங்க. அதில் 3 கம்பி இருக்கும், அது 3ஐயும் பிரிச்சுக்கோங்க. நான் பிரிக்கிற மாதிரியே பிரிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற வேலைலாம் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரெசிஸ்டாரை சால்ட்ரிங் பண்ண போகிறோம், அது பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வச்சுருக்க 3 ரெசிஸ்டாரையும் எடுத்துக்கோங்க. அது 3ஐயும் இதே மாதிரி ஒரே லைனாக வச்சுக்கோங்க. 3ஐயும் நம்ம ஒரே சீரீஸில் போடுறதுனால ஒரே லைனாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 3ஐயும் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. நம்ம பண்ணுற மாதிரியே சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டு இதை நம்ம டிரான்சிஸ்டரில் ஜாயின் பண்ணணும். இப்போ அதை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை டிரான்சிஸ்டரில் ஜாயின் பண்ணலாம். டிரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைட் பின்னில் இதை ஜாயின் பண்ணலாம். லெஃப்ட் சைடும் சென்டர் பின்லேயும் ஜாயின் பண்ணலாம். இப்போ இதை மாதிரி சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் LDR சென்சார் ஜாயின் பண்ண போகிறோம். LDR சென்சாரை சென்டர் பின்லேயும் ரைட் சைட் பின்லேயும் ஜாயின் பண்ணலாம். இப்போ அதையும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி LDRையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைட்டை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த LED லைட்டோட மைனஸ் பின்னை இந்த டிரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைட் பின்னில் ஜாயின் பண்ணணும். இப்போ அதையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்ரியிலேருந்து வர ஒயரை இந்த ரெட் ஒயரோட ஜாயின் பண்ணிப்போம். இதே இப்போ சால்ட்ரிங் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரியிலேருந்து வர இன்னொரு ஒயரை ரெசிஸ்டரோட ரைட் சைட் பின்னில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதையும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சர்க்யூட் கனெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். லைட்டில் எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது வளைச்சி நெளிச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நம்ம பல்பில் ஃபிக்ஸ் பண்ணி எரியுதா இல்லையான்னு பார்ப்போம். இதை லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஆஃப் ஆனோடனே இது ஆனாதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறப்ப அந்த லைட் தானாக ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சா? இப்போ ஆன் பண்ணுறப்ப ஆஃப் ஆகிடணும். ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், எதனால் இந்த லைட் ஆன் ஆகிறப்ப அது ஆஃப் ஆகிடுது, அது ஆன் ஆகிறப்ப இது ஆஃப் ஆகிடுதுன்ற டவுட் வரும். அதுக்கு காரணம் இந்த LDR சென்சார் தான். இந்த LDR சென்சாரோட ஃபுல் ஃபார்ம் லைட் டிபெண்ட் ரெசிஸ்டார். இந்த LDR சென்சார் என்ன பண்ணுன்னா, பிரைட்டாக இருக்கிற டைமில் பவர் சப்ளைவை ஸ்டாப் பண்ணிடும். அதுவே பிரைட்னஸ் இல்லாத இடத்துல பவர் சப்ளைவை கண்டினியூ பண்ணும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆன் லைட் எப்படி செய்யுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் JKV ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.